நல்ல பஞ்சு மாதிரி நல்ல ஒரு சொப்டாம் இருக்குது, சாப்பிட நல்ல சுவையாம் இருக்கும். இரும்பு சத்து நிறைந்த இந்த ரொட்டி நாங்கள் என்னெல்லாம் போட்டு செய்திருப்போம் என்று பார்த்தா இந்த காணொலியில நாங்க வாங்க காணொலியில போவோம். முருக்கமில இதே வந்து நாங்கள் சின்ன ஒடிச்செடுக்க போறோம், உருவி எடுக்கவும். முருக்கமில வந்து இப்போ எடுக்கிறேன்னா எனக்கு கஷ்டம் இஞ்சு நோய் பிடிச்சிட்டு இல்லை நோய் பிடிச்சிட்டு அதுவும் மற்றது வைக்கிறேன். இப்போ இது ஆற்ற வீட்டு நிலம் ஒரு முருங்கண்டாலும் நிற்கும் முந்தி இது நான் இப்போ எடுத்ததே ஒரு 5-6 வீடு தாண்டி போய் எழுதுவேன். அதான் அந்த வீடுக்கார பிள்ளை சொல்லிச்சுது, முருக்கமில வேற வேற ஆக்கள் வந்து ஆஞ்சு போறவையா தாங்கள் ஆகிறே இல்லையா வேணா பச்சை கச்சலாம். ஆனா நான் சொன்னேன் நீங்கள் பச்சை கச்சலன்னு சொல்றது காய்ச்சி விடுற சாமான் தான் எங்களுக்கு சத்தண்டு இரும்பு சத்து. இப்போ நான் அந்த முருக்கமிலையை வந்து தூளாக சின்ன வட்டி எடுக்க போகிறோம். மருந்து மாதிரி பாவிக்கணும் இந்த முருக்கமிலையை, அவ்வளோ தட்டுப்பாடு பெஞ்சால். இப்போ நான் வந்து என்ன சோப்பு சரியா நான் கழுவிட்டேன் சோப்பு போட்டு போய் அவ கை கழுவுறாய். சரிங்க சரி சரி வடிவா களைவிடம் இப்படி மெல்லிசு மெல்லிச்சு. இஞ்சி வந்து இப்போ இந்த வெயிலதுக்கு வந்துட்டு அப்பண்டு வாடி போயிருக்கு. கொஞ்சம் முன்னுக்கா வச்சா இது சின்ன சீரகம் வந்து இதில் ஒரு 1/4 கரண்டி, நிறைய தேவையில்லை. மிளகு வந்து இதால் ஒரு 1/2 கரண்டி, காய்ந்த மிளகாய் 3, பச்சை மிளகாய் 3, இஞ்சி கிழங்கு இவ்வளவும் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கொண்டு பெற போகிறேன். இது வந்து கருவேப்பமையில கலவி எடுத்துருக்கிறோம். இதே வந்து நான் சின்ன இப்படி வட்டி இந்த கரையில் வைக்க போகிறேன். எல்லாம் நான் வட்டி நல்ல வடிவாக வச்சிருக்கிறேன். இது கரட்டு, இது முருக்கமில, இது வெங்காயம், இது வந்து கருவேப்பமையில. இங்கே வேற அங்கே பாரா 2 கையிலே எல்லாம் கொண்டு பாரா. இதுதான் பருவமன். இப்படி இந்த பருவம் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் இது 2 போனி குராக்கன்மா எடுத்துருக்கிறோம். அரிச்சு எடுத்து போட்டோமே அரிச்சு எடுத்து நாங்கள் இது வச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு சுண்டு அரிசிமா. இதுவும் எல்லாம் அரிச்சு போடணும். பச்சைமா வறுக்காத வாட்டாத அரிசிமா. இது வந்து ஒரு சின்ன தேங்காய் பாதி திருவினாங்க, தேங்காய் பாதி திருவி எடுத்துருக்கிறோம். அரிசிமாவை போடுங்க. அதோட வந்து தேங்காய் துருவல் போடுவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த அரையில இதுக்கு போட்டு திறந்து விட போகிறோம். இப்போ என்ன சர்மியை வந்து இன்றைக்கு ஒரு ஆள் பிரித்து கொண்டிருக்கிறாரா சொல்லுங்க. இந்த கொய்யாவை இதில் ஒரு காய் இருக்குது, ஆனால் முத்த கிடக்கா நாங்கள் அதில் பேக் கட்டி போட்டோம். அணில் விடுது இல்லை ஒரு கொஞ்சம் முத்தி வேற அணில்கிட்ட பாடு பெரும்பாடு. முருக்கமில்லை அதோட இந்த கேரட் தூவல், அதோட ஒரு சைஸான பெரிய வெங்காயம் பட்டி வச்சிருந்த நாங்கள் கருவேப்பமில்லை, தேவையான அளவு உப்பு தூளுப்பு போடுறோம். தண்ணி விடாமன்னா முதல் நல்ல வடிவாக கலந்து இதில் உள்ள ஈரத்தன்மையாலும் இருக்கும் தானே. நல்ல ஒரு சத்துள்ள சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். என்ன சின்ன சின்ன உருண்டையாக தப்பு போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் கைக்கு பூசுவோம். இந்த இலைக்கும் கொஞ்சம் எண்ணெய் பூசுறோம். எண்ணெய்க்கும் கொஞ்சம் விலை பூசுற மாதிரி எனக்கு வாயில வந்தது பிறகுதான் டப்பண்டு. சரி நான் சட்டிக்க வைக்கட்ட காயட்டுமே. என்ன இப்படி வந்து நான் சின்ன இப்படி தப்பி எடுக்க போறேன். பலகை இல்லாம இருக்கேலா சர்மி? பாருங்க நான் ஒரு பலகையும் எடுத்து கொண்டு வந்துட்டேன். அது பலகை என்றாதான் கொஞ்சம் இருக்கலாம். இந்த பாருங்க நாங்கள் எவ்வளோக்கு நாங்கள் மெல்லிசா தப்புறோமோ அவ்வளோதுக்கு மெல்லிசா தப்பலாம். என்னென்னு சொன்னால் இது வந்து நாங்கள் வெறும் சட்டியில் தான் போட்டு எடுக்க போகிறோம். ஓட்டுறட்டி அப்போ வந்து அது வடிவாக வேக போன மெல்லும். அப்போ அதால் நாங்கள் மெல்லிசா தப்பி எடுக்கிறோம். இப்படி அது என்னண்டா சர்மி, இப்போ ஒரு உண்மையில ஒரு குழாமையில 2 நாள் கண்டாலும் இப்படி ரொட்டி செய்து சாப்பிட வேணுமே. நாங்கள் எடுக்க எண்ணெயில் பொரிக்கிறதும் அப்படிதான், எண்ணெயில் பதக்கிறோம் அப்படி தானே. ஆனால் இது வந்து கொலஸ்ட்ரால் காரருக்கு நல்ல என்ன வருத்தக்காரருக்கு நல்ல வருத்தம் இல்லாதவைக்கு நல்ல ஒரு விதமான பயமும் இல்லை. இப்படியே நான் எடுத்து இப்படியே இந்த சட்டியில் வைக்கப்போ. இதுக்கு வந்து ஆறுதலாக அடுப்பெரிய வேணும், நல்லா எரியக்கூடாது. இப்போ வந்து சரி நொடுவேலும் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடக்கூடாது. இப்படி எண்ணெய் இல்லாமல் சுட்டு என்ன செய்து சாப்பிட தானே போகணும். என்ன எண்ணெயோட செய்து வருத்தம் பெறாமல் சொல்றீங்க. அப்போ எண்ணெய் சொல்லுங்க, அப்போ வெள்ளம் பெற முன்ன நாங்கள் அணை கட்டுறோம். என்ன
அணா காட்டினார் முதல்ல அணா கட்டுறோம், அதுக்கு பிறகு பார்ப்போம் அணா காட்டியும் வெள்ளம் மீறுதோண்டு. பாருங்க சட்டியில் ஒட்டுப்படாமல் பெருகுது, சாதுவாச்சி வந்துருக்குது, பொன்னிறமாக வந்துட்டு. உப்பு காணுமளவு அது எல்லாம் காணுமா நல்லா இருக்கும். இந்த பாருங்க நாங்கள் சாப்பாடு எல்லாம் செய்து குழந்தைலாம் ரெடியாக வச்சிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் என்னென்ன போட்டுனாங்களாண்டு பார்ப்போம். என்ன அப்போ என்ன போட்டிருப்போம், இது என்ன இது இப்படி காரணம் என்ன? நாங்க வந்து முக்கிய முதல் வந்து குரக்கன்மா வந்து 2 கப் எடுத்துனாங்க. 2 கப் குரக்கன்மா, 1 கப் அரிசிமா மற்றது வந்து இந்த இவர் முருங்கையில வந்து நல்ல உடம்புக்கு நல்ல ரத்த விதம் அதிகரிக்க முடியாது. அப்ப இந்த முருங்கமிலையும் போட்டு கேரட் போட்டாங்க, கருவேப்பமிலை, மற்றது வெங்காயம், மற்றது வந்து இஞ்சி, செத்த மிளகாய், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் இவ்வளவும் அந்த கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுக்க வேணும். அரைச்சி எடுத்துட்டு தான் நாங்கள் இந்த மாவோட போட்டு குழச்சி உப்பும் போட்டு சர்மிதான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குழைச்சவா. பச்சை தண்ணிலாம் குழைச்சா, சுடு தண்ணிலையும் குழைக்கலாம், ஆனால் பச்சை தண்ணியில் குழைக்கிறது இன்னும் நல்லா இருக்கு. குழச்சி எடுத்து எல்லாம் என்ன சுட்டு பார்த்துருப்பீங்களா? எண்ணெயில பொரிக்கல, நாங்கள் கையுக்கு பூசின எண்ணெய் தான், சட்டிக்கும் வெறும் சட்டியில ஓட்டுறது 2 பக்கம் பிரட்டி பொன்னிறமா எடுத்திருக்கிறோம். இங்க பாருங்கோ, அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கிழங்கு கறியும் திருக்க கறியும் கிழங்கு கறியும், குரக்கன் ரொட்டிக்கும் திருக்க கறிக்கும் மரவள்ளி கிழங்கு மசியலுக்கும் அப்படி இருக்கும். திருக்க கறி சமைச்சால் கட்டாயம் மரவள்ளி கிழங்கு மசிக்கிறது. அதோட நாங்கள் இது வந்து ரொட்டிக்கு தான் செய்திருக்கிறோம். சத்தான இந்த ரொட்டியை வந்து கிழமையில 2 நாளை கண்டாலும் சாப்பிட வேணும். சிறியவர்களுக்கும் சரி வயது போனவர்களுக்கும் சரி இது செய்து சாப்பிட்டா உண்மையில உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியையும் கொடுக்கும், சத்தா கொடுக்கும் எங்களுக்கு. இங்க பாருங்க என்ன இப்படி இதுல தொட்டு அதுலேயும் தொட்டு இதுல தொட்டு சும்மா இங்க பாருங்க ரூபின கடை கணக்க தொட்டு படிக்கிறேன். சும்மா சொல்லி வேலை முருங்கமில சாப்பாட்டுக்கு சேர்த்தா ஒரு, அதுவும் குரக்கன் மாவுக்கு சேர்த்தா ஒரு சுவை. இதே போல நீங்களும் குரக்கன் மாவு வாங்கி இப்படி மிளகறிகள் போட்டு செய்து திருக்க கறியும் கிழங்கு கறியும் கட்டாயம் பையுங்க. ரூவி நீங்கள் சட்டியோட உத்து பார்த்து எடுக்கணும். சரியோ வேகுதோ வேகலையோ கறி போடும் நீங்கள் வடிவா எடுக்கணுமா. இங்கெல்லாம் தெரியும் அங்கே பார்க்கக்கூடாது, இப்படி செய்து சாப்பிடுங்க. மனசில் போடுங்க அப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட காணொலியை முடிச்சு கொள்றோம். மீண்டும் இன்னொரு நல்ல சமையல் காணொலியோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.